வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 50 கருவாடு போல எடுத்து வச்சுருக்கேன். இந்த மண்டையை கிள்ளிட்டு தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டால் கல் மண் எல்லாம் வந்துடும். கருவாடை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு 1 பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய்ங்கிறதுனால பொங்கி வருது. நல்லெண்ணெய் இல்லைங்கிற பட்சத்தில் சமையலுக்கு தகுந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு வெடிக்கவும் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது கருவாட்டு குழம்பு வெரி டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நான் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு காணலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போது நறுக்கி வச்ச 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரி ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க, நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரக பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு சேர்த்து 10 நிமிஷம் வேக விடணும். அப்போ அந்த கருவாடு உள்ள ஃப்ளேவரெல்லாம் உள்ளே இறங்கும். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, அருமையாக இருக்குது. கருவாட்டு குழம்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு. இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கம்மஞ்சோறு நெத்திலி குழம்பு, கம்மஞ்சோறு செய்து நெத்திலி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.